ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா லெசன் 7 எக்ஸைஸ் 7.2ல் 7 சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இஃப் த ரேஷியோ ஆஃப் த ரேடியி, நல்லா பாருங்கள், இங்கே ரேடியி அப்படின்றது என்னன்னா ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? ரேடி ஆஃப் டூ ஸ்பியர், ஏன்னா 2 ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ரேடியஸ் வந்து ப்ளூரலில் தான் வருது. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸை பொறுத்த வரைக்குமே ப்ளூரல் ஃபார்மில் ரேடியி 2 ஸ்பியரோடைய ரேடியி கொடுத்துருக்காங்க 4:7. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம். என்ன கேட்டிருக்காங்க, இதோட வால்யூம், அதாவது R1 R2 2 இருக்குல்ல, R1 R2 நான் ரேஷியோவில் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு V1 V2 எனக்கு ரேஷியோவில் ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்பியரை வரைஞ்சிடலாம். இந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்குமே நமக்கு 2 கண்டென்ட் தான். ஏன்னா R1 R2 அப்படின்றது ரெண்டுத்துமே ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ R1 நான் 4xன்னு இடத்துல 4, அதே மாதிரி R2 இடத்துல 7. இது ரெண்டுத்தையுமே ரேஷியோ இருக்கிறதால ஏதோ ஒரு காமனான நம்பர் எனக்கு அந்த டேர்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ 4x 7xன்னு இடத்துல நம்மளுக்கு வால்யூமோட ஃபார்முலா தெரியும். எதோட ஃபார்முலா, ஸ்பியரோட வால்யூம். ஓகேவா? ஸ்பியரோடைய வால்யூம் ஃபார்முலா எழுதிக்கலாம். என்னென்னு பார்த்தா 4/3 பை R3. ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை ரேடியஸ் இருக்குது, R1 R2 டிஃப்ரெண்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா R1 R2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரேஷியோ தானே கேட்குறாங்க. V1 ரேஷியோ V2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன வரப்போகுது, V1 ரேஷியோ V2 ஆல்ரெடி லாஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்துருப்போம். ரேஷியோவை என்னவா மாற்ற முடியும், நம்மளால் ரேஷனல் நம்பராக மாற்றிக்க முடியும். V1 டிவைடட் பை V2. ஆக்சுவலாக V1ஓட வேல்யூ என்னவா இருந்திருக்கும், 4/3 பை R1 கியூப் டிவைடட் பை 4/3 பை R2 கியூப். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்களா, 4/3 4/6 கேன்சல், பை கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்க போது நமக்கு R1 கியூப் டிவைடட் பை R2 கியூப். இங்கே R1ஓட வேல்யூ என்ன நம்ம சொல்லியிருக்கோம், 4x, இங்கே என்ன இருக்குது 7x. ஓகேவா? ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். 4x ஹோல் கியூப் டிவைடட் பை 7x ஹோல் கியூப். இப்போ கியூப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே காமன். 4 × 4 × 4, 7 × 7 × 7, 4 4s are 16, × 4 64, 7 7s are 49, × 7 343. ஓகேங்களா? சரி, ஓகே, போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போது 64x³ டிவைடட் பை 343x³. இங்கே x³ கேன்சல் ஆகிடுமா, ரிமைனிங் என்ன இருக்க போகுது எனக்கு 64/343. இப்போது இது வந்து லாஸ்ட் நம்பர் பாருங்கள், ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். கண்டிப்பாக இது ரெண்டுமே கேன்சல் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம இங்கேயே பார்த்துட்டோம் 4 7மே கேன்சல் ஆகலாம். அப்படி இப்படி இருக்கும்போது இதோட மல்டிபிள் மட்டும் கேன்சல் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ V1 டிவைடட் பை V2. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், V1 ரேஷியோ ஆஃப் V2 இஸ் ஈக்குவல் டு, இதை திரும்ப நார்மல் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். 64 ரேஷியோ ஆஃப் 343. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.